எல்லோருக்கும் வணக்கம். இது பார்ட் 2 கன்சல்ட் நடுவுல பிரேக் ஆகுறதுனால, இப்போ இப்போ எதுக்காக இன்னைக்கு ட்ரேட் வந்து நம்ம பாசிட்டிவா சூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்மளுடைய செட்டப்புக்கு மார்க்கெட் வந்து விழுகுதா? நம்ம பிரைஸ்ல மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் குடுக்குதா? அப்படிங்கிறது மட்டும் தான். நம்மளோட ஸ்டாப் லாஸும் குடுத்துருக்கோம். அதுபடி நீங்க மார்க்கெட் பண்ணணும். இப்போ 9:15க்கு என்ட்ரி போயிட்டு 3:15க்கு என்ட்ரி க்ளோஸ் பண்ணணும். மார்க்கெட் அதான் நடுவுல போய் எதுக்கு வாங்கி வாங்கி காய வாங்கிட்டு வந்தோம் விற்கிறோம். 3:15 வரையும் மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் முடிஞ்சோன்னா இடத்த காலி பண்ணிட்டு போயிடுது. எவனுமே வாங்கலைன்னா காய் இடத்த கொட்டிட்டு போக வேண்டியது. இது ஓகேங்களா? இப்படிதான் நம்ம வாழணும். இப்போ இங்க போயிட்டு கொஞ்சம் இருக்குப்பா இது வாங்கிட்டேன். இன்னொரு பொருளை வாங்கிட்டு வந்து இங்க வந்து விற்கிறேன். இங்க வந்து விற்கிறேன். வேற பொருளை வாங்கிட்டு இங்க வைக்கிறேன். இன்னொரு பொருளை வாங்கிட்டு இங்க வைக்கிறேன். நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்கே ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா செல்லர்ஸ்க்கு வந்து அந்த பயமே கிடையாதுல்ல. அவங்க மார்க்கெட்டுக்கு வந்து இங்க ஒண்ணு வித்திருப்பாங்க, அங்க ஒண்ணு வித்திருப்பாங்க. ஓகேங்களா? செல்லர்ஸ் இங்க போட்டு வித்துருப்பாங்க 24,000 இங்க 23,500க்கு வித்துருப்பாங்க. நடுவுல எங்க மார்க்கெட் மூவ் ஆனாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எப்படியாவது வீக்கெண்ட்ல இல்ல மந்த் எண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து பணம் வந்து எப்படியாவது வந்துடும். அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள வந்துருவாங்க. அவங்களுக்கு லாஸ் வந்து கம்மி தான் அவங்களுக்கு. ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் லாஸ் கம்மியா தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா பையர்ஸுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் ஆகி சைக்காலஜிக்கலா நம்ம என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாம இங்க மேல போற இடத்துல வந்து பிஏ வாங்குவான், கீழே போற இடத்துல சிஏ வாங்குவான். இப்படி போட்டு அலக்கழிச்சு நம்மளுடைய பணம்லாம் வேஸ்டா போகுது ஓவர் ட்ரேடிங்னால. ஓகேங்களா? அதனாலதான் நம்ம வந்து எதுவுமே பண்ண இருப்போம். 2 இது. இதுல இந்த ஓபிஎம் மெத்தட்ல அடிஷனலா நம்ம ஆட் பண்ணிக்கிறது வந்து இண்டிகேட்டர், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் தான். வேற எதுவுமே நமக்கு தேவையில்ல. இது ட்ரெண்டை காட்டுது. இது நமக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் ட்ரெண்டை காட்டுது. 20, 50, 200 இதெல்லாம் நமக்கு வந்து ட்ரெண்டை காட்டுது. ஸோ இந்த ட்ரெண்ட் மேலே இருக்குது, ப்ரைஸ் ஃபுல்லாக மேலே இருக்குது. அப்போ நம்ம பாசிட்டிவாக தான் நம்ம மூவ் ஆகிக்கணும். எதுக்கு அவசியமாக நம்ம வந்து வெளியில் அடுத்ததெல்லாம் பார்க்கணும் மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டை செட் பண்ணுவோம், நம்ம ப்ரைஸை செட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் இந்த ஓபிஎம் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறேன். இதெல்லாம் பேப்பர் ட்ரேடிங் தான். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது. இதில் ப்ராஃபிட் இருக்கா இல்லையாங்கிறது வந்து நம்ம போக போக தான் தெரியும். அப்படி உங்க ப்ராஃபிட் இருக்கிற பட்சத்தில் நமக்கு நல்லது தான். இல்லாத பட்சம் நம்ம லாஸே இல்லாமல் இருக்கிறது தான். நம்ம பணம் இருக்குது, நம்ம லாஸ் கம்மியா இருக்குது. ரூ. 1 போட்டோம்னா ரூ. 50 ரூ. 1 ஒரு 10 காசு தான் லாஸ் ஆகணும். நம்ம ரூ. 1 லாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா என்ன நடக்கும்? ரூ. 100 எவ்வளவு லாஸ் ஆகணும்? மேக்ஸிமம் போனா ரூ. 10 தான் லாஸ் ஆகணும். ரூ. 90 அட்லீஸ்ட் நம்ம கையில இருந்துக்கணும். அந்த மாசமோ இல்ல அந்த வருஷத்துலயோ. தேவையில்லாம நம்ம வந்து ஓவர் ட்ரேடிங் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓவர் ட்ரேடிங் எப்படி அவாய்ட் பண்றது? எப்படிலாம் மூவ் ஆகும்? மார்க்கெட்டுக்குள்ள மூவ் ஆக முடியுமா? ஆப்ஷன் பையரா இருக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு அனலைசிஸை நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் ஒரு லாஸ் மேக்கர் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம இதுலேருந்து எப்படி ப்ராஃபிட்டபிளா ஆகிறது? ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். ஒரு ஸ்டாப் லாஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டாப் லாஸ்ல நம்ம இருக்கணும். அன்னைக்கு அந்த இது லாஸ் ஆயிடுச்சா கிளம்பி போயிட்டே இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல தான் படிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.